முதல் சுற்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இரண்டாவது சுற்று வாதங்கள். அந்த வகையில் முதலாவதாக திரு வைகை செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நம்முடைய இடும்பவனம் கார்த்திக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கியவர் சீபா ஆதித்தனார். நீங்கள் இப்போ வச்சிருக்கிறது வெர்ஷன் 2. கட்சியின் பேரே புதிதாக சிந்திக்க முடியாத நீங்கள் எப்படி மக்களுக்காக புதிதாக சிந்தனைகளை ஓட்டத்தை தருவீர்கள் என்கிற கேள்விதான் உங்கள் முன்னால் நான் எழுப்புகிறேன். ஆக பழைய படத்தையே திரும்பி ரீமேக் பண்ணுறது ரீமேக் தான். அதை போல் நம்முடைய இயக்குனர் கௌதமன் அவர்கள் சொன்னார்கள், எதற்காக நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தீர்கள் அதிமுக, இப்போது எதற்காக நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. நாங்கள் சேர்ந்தோம், அவர்கள் கூட்டணியோடு இணைந்தோம், இசைந்தோம், ஏணியாக தோணியாக களப்பணியாற்றினோம். நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் போதிய வெற்றி கிடைக்கவில்லை, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிடைக்கவில்லை. அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த கூட்டணியை மக்கள் ஏற்கவில்லை என்றார். மக்கள் ஏற்காத கூட்டணியை அந்த இயக்கம் புறந்தள்ளும் என்பதுதான் முக்கியம். ஆக அப்படி புறந்தள்ளி விட்டுத்தான் இனிமேல் இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, இனி கூட்டே இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இல்லை இல்லை இது பி டீம் அப்படின்னு. நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். எங்கள் ஃபோன் வயர் பிஞ்சு 6 மாதம் ஆச்சு. ஃபோன் வயர் பிஞ்சிருச்சு, ஆனால் ஜன்னல்கள் திறந்திருக்கிறதுங்கிறதையும் பார்க்குறேன். அதாவது ஜன்னல் திறந்திருக்கலாம், கதவே திறந்திருக்கலாம், எந்த வழியாக போகிறதுங்கிறத நாங்கள் தானே முடிவு செய்யணும். ஈடி வேணுமா மோடி வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நிலையில் கூட எதுவும் வேண்டாம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணிந்து முடிவெடுத்திருக்கிறோம். நம்முடைய பெருமதிப்புக்குரிய துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள், பொது எதிரின்னு சொல்லி தப்பிக்கிறீங்களே, இதில் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அவர் ஒரு பத்திரிகையாளர், ஆழ்ந்த சிந்தனை உடையவர், சிந்தனையாளர். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வில்லன் மாறுறாங்க. அதே நம்பியார் இப்போ இல்லை. நீங்கள் நம்பியார் எதுக்கலை இப்போ அப்படின்னு கேட்டால், இப்போ ரகுவரன் வந்துட்டார். இப்போ ரகுவரனும் இல்லை, இப்போ பிரகாஷ்ராஜ் வந்துட்டார். ஆனால் அதிமுகவுக்கு ஒரே எம்ஜிஆர் தான், அதே எம்ஜிஆர் தான் நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. அது நிறுவன தலைவர். ஆக யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை நாம் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். ஆக அவருடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். ஆக யாருடனும் கூட்டணி வச்சுக்கலாம், யாரோட வேணாலும் நாம் சேர்ந்து கொண்டு தேர்தலில் போட்டியிடலாம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் தனித்து நிற்கிறான், இந்த இடத்துல கூட்டணியோடு நின்று இந்த நமக்கு ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களோடு இவர்கள் எதிர்த்து வைத்து நின்றால் நிச்சயமாக வாக்குகள் சிதறாமல் ஓரணியில் திரள்வதுதான் ஒரு சாதுரியம் என்று பார்க்க வேண்டும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொருந்தும். எம்ஜிஆர் இல்லாத போது இனிமேல் கட்சி இல்லை என்றார்கள். ஜெயலலிதா அவர் அம்மையார் இல்லாத போது இனிமேல் அந்த கட்சி இல்லவே இல்லை, 2 ஆளுமைகள் இல்லை, ஆகவே இல்லை என்று சொன்னார்கள். அதையும் தூக்கி நிறுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே தான் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். வணக்கம். அடுத்ததாக திரு கௌதமன் அவர்களை பேச அழைக்கிறேன். நேர்மையற்ற ஜனநாயகம் இந்த மண்ணையும் இனத்தையும் மீண்டும் மீண்டும் குழி தோண்டி புதைக்குமே ஒழிய, நேர்மையான அறமான சர்வாதிகாரம் மட்டுமே தமிழினத்தை தலை நிமிர்த்துங்கிறது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, ஏன் பிஜேபியோட கூட்டணி வைக்கல காரணம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவர் காரணம், நாங்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சோம், ஜெயிக்கலை, மறுபடியும் ஜெயிக்க மாட்டோம், வெற்றி கிடைக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னார். ஏன் வெற்றி கிடைக்கல? நீங்கள் 2 பேரும் எதிர்கட்சியாக இருந்தீங்களா? மாநிலத்தில் அதிமுக எதிர்கட்சி, மத்தியில் பிஜேபி எதிர்கட்சியா? மத்தியில் பிஜேபி ஆளுங்கட்சி, இங்கே நீங்கள் ஆளுங்கட்சி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு 10 வருஷமாக என்னத்தை பண்ணுனீங்க? ஒன்று சொல்ல முடியுமா? நீங்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யலைங்கிறத ஒத்துக்குங்க வெளிப்படையா. தவிரவும்
நம்மளுடைய சகோதரர் சானவாஸ் அவர்கள் சொன்னாங்க. நான் சொன்ன கருத்துக்கு அவர் சொன்னதுனால நான் சொல்றேன். அவர் சொன்னார் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. கௌதமன் சொன்னார் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் 2 கட்சியை எதிரியாக வச்சிருக்கீங்க. ரைட். ஈழத் தமிழர்களை அழித்தொழித்த போது, திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அழித்தொழித்த போது, சூளுரை விட்டு 34 நாடுகளோட இந்தியா ராடார் கொடுத்து, வியூகம் கொடுத்து, பணம் கொடுத்து, படை கொடுத்து அழித்த போது உங்கள் கட்சி மாநாட்டில் நீங்க என்ன பேசுனீங்க? தமிழினத்தின் நிரந்தர எதிரி காங்கிரஸ் நீங்க பேசுனீங்களா இல்லையா? அப்புறம் நிரந்தர எதிரியோட எப்படி நீங்க கை ஒத்தீங்க சொல்லுங்க. ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்குது பிஜேபி. திமுகவை அடிக்க அண்ணா திமுக பயந்து உடையறணும். இதானே உங்க இது? அப்ப இதுக்கு பேர் என்ன? சந்தர்ப்பவாதம் தானே. அப்புறம் நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொன்னாங்க, என்ன காஷ்மீரில் இருக்கிற விவசாயி தான், தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி தான், எதுக்கு விவசாயி பிரிக்கிறீங்க? ஏயா எங்கள் பஞ்சாப் விவசாயி 1 வருஷம் உங்களை ஓட டெல்லியில் அடித்து துரத்துனானே, அவன் உங்கள் விவசாயி இல்லையா? துரத்துனானா இல்லையா? இப்பவும் போராடிட்டு இருக்கானா இல்லையா? ராணுவத்தை வச்சு அடிச்சிங்கல்ல, 100க்கும் மேற்பட்ட எங்கள் பஞ்சாப் விவசாயிகள் செத்தான்ல, அந்த விவசாயி எல்லாம் உங்கள் விவசாயி இல்லை, பிஜேபி விவசாயி இல்லையா? சாதியெல்லாம் பிரிக்காதீங்க. மதமா பிரிக்கலாமா? இது மதமற்ற நாடு தானே. இது சாதி இது மதமற்ற நாடு தானே நீங்க சொல்றீங்க, மதசார்பற்ற நாடு தானே. நான் கேட்கிறேன், இப்போ நெஞ்சில் கை வச்சு நீங்க சொல்லுங்க, பிரதமர் மோடி அவர்கள் சொல்லட்டும். நீங்க மசூதி, அதாவது பிராமர் கோயில் கட்டுனீங்க, கட்டுங்க. தீர்ப்பு வந்தது, சானவாஸ் அவர்கள் சொன்னது போல தீர்ப்பு வந்தது, அவங்க கட்டினாங்க, தீர்ப்பு சொன்னாங்க, இதெல்லாம் கட்டினீங்கல்ல. இந்த மண்ணில் தானே கிறிஸ்தவன் இருக்கான், இந்த மண்ணில் தானே இஸ்லாமியன் இருக்கான். அதுக்கு ஒரு இடம் ஒதுக்குனீங்களா முஸ்லிம்களுக்கு? ஏன் தர்காவை கட்டவில்லை அரசு? பிஜேபி அரசு ஏன் கட்டல? இதுக்கப்புறம் நீங்க என்ன முடிகிற காலத்தில் நீங்க பண்ணுவீங்க பாரு ஒரு கூத்து. இந்த கூத்தெல்லாம் இந்தியாவும் மறுபடியும் அடிமைப்படும், தமிழ்நாடும் அடிமைப்படணும்னா அதுக்கு நாங்க ஒன்றும் இளிச்சவாய் கூட்டம் இல்லை, மலட்டு கூட்டம் இல்லை. உயிரை திறந்தாலும் உரிமை மீட்காம விடமாட்டோம்னு நின்றுட்டு இருக்கிற மீதம் இருக்கிற எங்களுடைய இளைய தலைமுறை எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும், மண்டிட்டு தான் ஆகணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விரைவில் தமிழினம் தலை நிமிரும். வெல்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்திய மண்ணோட தேவை என்ன, அதோட வளர்ச்சி என்ன, அதை எப்படி எடுத்துகிட்டு போனால் பெருங்கொண்ட நாடாக இது மாறும், வல்லரசாக மாறும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமாக போனதுனால தான் என்னாச்சுன்னா, எப்படி ஹாட்மெயில் காண போச்சோ, யாஹூ மெயில் காண போச்சோ, அது மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் காணா போயிருங்கிற பயத்தில் ஒரு ஒற்றுமை உணர்வு இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு தமிழ்னு பேசிக்கிறாங்க. நம்ம தம்பி ஜனாவுசன் சொன்னாங்க, இவங்க சான்ஸ்கிரிட்டுக்கும் ஹிந்திக்கும் தான் பணம் கொடுப்பாங்க, தமிழுக்கு கொடுத்தாங்களா? இவங்க கொடுக்கட்டும், சான்ஸ்கிரிட்டுக்கு ஹிந்திக்கு பணம் கொடுக்கட்டும், ஆனால் தமிழுக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டார். தமிழ் தமிழ்நாடு பாதுகாக்கும், தெலுங்கு ஆந்திரா பாதுகாத்துக்கும். இப்போ சான்ஸ்கிரிட்டை பாதுகாக்கிறதுக்கு எங்கே ஸ்டேட் இருக்குது? அதுவும் நம்ம நாட்டோட மொழி தானே, அதுவும் தொன்மையான மொழி தானே. அந்த மொழிக்குள்ளே ஒரு பெரிய டெக்னாலஜி சயின்ஸ் இருக்குங்கிறத ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருக்கான்ல. சவுண்டு ஃப்ரீக்குவன்சி வச்சு தான் இந்த பிரபஞ்சமே இயங்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃப்ரீக்குவன்சியை உணர்ந்த ஒரே மொழி சமஸ்கிருதங்கிறத ஜெர்மன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அதை ஒரு சயின்டிஃபிக்காக டெக்னாலஜியாக ஒரு R&Dயாக ஃபன் பண்ணுறதை போய் மொழி உணர்வு தமிழனையும் சான்ஸ்கிரிட்டை இது மாதிரி கலந்து பேசி இது என்னதுன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி விவேகமாக பேசுகிறதுக்கு தமிழ் நிறைய விஷயத்தில் பயன்படுது. ஏன்னா தமிழுக்குள்ளே ஒரு வீரம் இருக்குது, தமிழ் மொழிக்குள்ளே ஒரு வீரம் இருக்குது. அதனால் பேசும்போது அது ரொம்ப அழகாக சிறப்பாக செயல்படுது. நான் சீமான் அண்ணன்கிட்டே ஒரு நாள் சொன்னேன், அண்ணே 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் உங்களோட பீப்புள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க உங்களோட இருக்க பயப்படுவாங்கண்ணே, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அது வரைக்கும் அவனுக்கு கமிட்மெண்ட்டு கிடையாதுண்ணே, இஎம்ஐன்னு ஒரு கமிட்மெண்ட்டு கிடையாது. அவன் 22, 23 வயசுக்கு போகும்போது அவன் சம்பாதிக்க போகிறான், இஎம்ஐ கமிட்மெண்ட் போனால் அந்த இஎம்ஐக்கு வேணுங்கிற உழைப்பு வேணும், அதுக்கு வேணுங்கிற பாதுகாப்பு வேணுங்கும்போது அவனால் புரட்சி கவியெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சிதறலாக பேசி எவ்வளோ நாளைக்கு தானே இன்னும் பூம்புகார் சினிமாவையும் பராசக்தியையும் இது மாதிரியே எவ்வளோ நாள் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. இல்லை, தமிழனையோ தமிழ் மொழியோ குறைச்சி மதிப்பிடல. தமிழ் மொழியை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக மற்ற மொழிகளை இகழ்ந்து பேசுவது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை கூட இகழ்ந்து இருக்கலாமே, 26 எழுத்து தானே இருக்குது, அதை ஏன் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அது பயன்பாடு, அது பலன் அளிக்குது, வெளிநாட்டுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், சம்பளம் வாங்கலாம், இது மனசில் வச்சு தானே இங்கிலீஷை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க. அது மாதிரி மொழியில் என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ கோவம்?
எவ்வளோ நாள் தான் மொழி அரசியல் பண்ணுவீங்க? எந்த மாநிலத்திற்கோ அல்லது எந்த நாட்டுக்கோ போனா பிரதமர் ஏன் நிறைய திருக்குறள்களையோ அல்லது தமிழ் இலக்கியத்தையோ மேற்கோள் காட்டி பேசுறார்? அதில் என்ன சார் தப்பு இருக்கு? ஏன்னா இப்போ நிறைய நீங்கள் ஒரு காலத்தில் வந்து வைகோ வந்து நெப்போலியனையும் ஸ்டாலினையும் மேற்கோள் காமிச்சு பேசும்போது மட்டும் ஒத்துக்குவீங்க. ஏன்னா வைகோவுக்கு என்ன சார் ஸ்டாலினோட உறவு இருந்தது? அவருக்கு என்ன சார் நெப்போலியனோட உறவு இருந்தது? அவருக்கு என்ன உறவு இருந்தது? அது மட்டும் அவர் பேசுனா அன்னைக்கு வந்து கம்யூனிசம் அந்த போர்வையில் என்ன வேணா பேசுவார். உணர்ச்சி ததும்ப அப்படி துண்டை இழுத்து பேசும்போதெல்லாம் கேட்பீங்கல்ல. இப்போ ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் அவர் திருக்குறள் பேசக்கூடாதா? அவருக்கு திருவள்ளுவர்கிட்ட ஒரு பற்று வரக்கூடாதா? அந்த மொழி பற்றை தாண்டி அதில் இருக்க கருத்து பற்று சார். இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கருத்துக்கள் இன்னைக்கும் வலிமையா இருக்கு சார். அதனால ஆச்சரியப்படுறாரு சார். 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட இந்த கருத்து வந்து வலிமையா இருக்கே, எல்லா மனித இனத்துக்கும் மனித அமைப்புக்கும் மனித வாழ்வாதாரத்தில் பொருத்தமா இருக்கேன்னு நினைக்கும் போது அதை சீர்தூக்கி பார்த்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது தமிழ் மொழி, இந்திய மொழி இல்லையா? அது என்ன, அது வந்து பாகிஸ்தான் மொழியா? அது என்னமோ பாகிஸ்தான் மொழியை தூக்கி பிடிச்ச மாதிரி குறைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தமிழுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? பிரதமருக்கு தமிழ் மொழி மீதான உரிமை இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டில் அரசியல் செய்பவர்களுக்கு, தமிழையே தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அந்த உரிமை இன்னும் கூடுதலா இருக்கு. வச்சுக்காங்க சார். யார் வேண்டாம்னு சொன்ன? நான் கூட தமிழ்ல தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் டிவியில. நான் என்ன இந்தியில பேசிக்கிட்டு இருக்கேன்? ஒரு தமிழ் மொழிய ஒரு தமிழர் இல்லாத ஒரு பாராட்டுறது இங்க பெருமைப்படணும் சார். பாரதியார் பாராட்டு சார். பாரதியாருக்காண்டி கடாரசில வந்து சீட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாரு சார். உங்களுக்கு காசி தமிழ் சங்கம் பண்றாரு சார். அங்க கூட தமிழ் சங்கம்னு பண்றாரு சார். அது தவறா சார்? பைபிளை பாராட்டுவோம், நம்ம வந்து குரானை பாராட்டுவோம், ஆனா திருவள்ளுவரை ஒருத்தர் பாராட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன சார் நமக்கு தப்பு? இல்ல, யாருமே அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லுகிற அந்த உரிமை இருக்கிறது என்று சொன்னால் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான உரிமை கூடுதலா இருக்குன்னு சார். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். மோடிஜி வந்து இஸ் a talent seeker. அதனால தான் வந்து இப்போ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியில் வச்சிருக்காருன்னா அவர் he got a fullest talent. 36 வருஷம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ல இருந்த IFS ஆஃபீஸர். அவர் வச்சுக்கிட்டா என்ன தப்பா? அஜய் தோவலை வச்சுக்கிட்டா தப்பா? செக்யூரிட்டி இந்த நாட்டோட பாதுகாப்பை முழுசா உணர்ந்தவரை வச்சுக்கிட்டா தப்பா? இது மாதிரி நல்ல டேலண்ட் தமிழ்நாட்டில் இருந்தால் எடுத்து பண்ணணும், அதை எடுத்து நாட்டுக்கு கொடுக்கணும், உலக நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை என்பதை என் கருத்து. மிக்க நன்றி. ராஜ்யசபா சீட்ல தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதை வேதனை அளிக்கிறது. போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தில் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை அதிகாரிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். இந்த ட்ரக்ஸ் மணி எங்கெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வ தாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை NCB செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இதனிடையே போதைப் பொருட்கள் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து சென்னையில் செவ்வாய்க்கிழமை மதியம் 3:30 மணிக்கு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். ராஜஸ்தானில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் வரியை குறைக்க கோரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டிலேயே பெட்ரோல் மீதான வாட் வரி மிக அதிகமாக உள்ள மாநிலங்களுள் ஒன்று ராஜஸ்தான். கொரோனா காலகட்டத்தின் போது ராஜஸ்தானில் வாட் வரி மேலும் உயர்த்தப்பட்டதால் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் வருமான இழப்பை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ராஜஸ்தானில் ஆட்சிக்கு வந்தால் வாட் வரியை குறைப்போம் என்று பிரதமர் மோடியும் முன்னதாக கூறியிருந்தார். ஆனால் பாஜக தேர்தலில் வென்ற பிறகு அது பற்றி கண்டுகொள்ளாத நிலை உள்ளதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் மார்ச் 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ராஜஸ்தான் மாநில பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக மாநிலத்தில் உள்ள ஏராளமான பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அதனால் பெட்ரோல், டீசல் கிடைக்காமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். காசா நகரில் தலைவிரித்தாடும் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மக்கள் நிவாரணப் பொருட்கள் தேடி ஓடும் காட்சிகள் தான் இவை. காசா நகரில் ஹமாஸ் ஆயுத குழுவினரும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் இடையேயான போர் 7வது மாதத்தை எட்டியுள்ளது. இந்த போரில் இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் வீடு உடைமைகளை இழந்து தவித்து வரும் நிலையில் தற்போது கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. பட்டினியால் 2 மாத குழந்தை உட்பட 2 உயிரிழந்ததால் பஞ்சத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 எட்டியுள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காசா நகரில் அமெரிக்க விமானப்படையினர் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்க தொடங்கியுள்ளனர்.
நேற்று ஒரே நாளில் 41,400 உணவுப் பொட்டலங்கள், 243,000 குடிநீர் பாட்டில்கள் பாராசூட் மூலமாக தரையிறக்கப்பட்டன. இதனை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வரும் 16ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி நேற்றிரவுடன் நிறைவடைய இருந்தது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வரும் 16ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 16ஆம் தேதி இரவு 10:50 மணி வரை இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அதேபோன்று மார்ச் 16ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை நீட் தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜக கூட்டணிக்கு செல்லுமா அல்லது அதிமுக கூட்டணிக்கு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போவதாக ஜி கே வாசன் கடந்த வாரம் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அடுத்ததாக திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் மிக ஆவேசமாக திருவள்ளுவரை பிரதமர் பேசுவதில் என்ன குறை கண்டீர்கள் என்ற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டார். வைகோ என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டு புரட்சியாளர்களைத்தான் பேசுகிறார்களே அப்படிலாம் சொன்னார். அப்படிலாம் பேசினா நிறைய படிச்சிருக்காங்கன்னு தெரியுன்ற நிஜமாகவே வைகோ பெரிய ரீடர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார். சந்தர்ப்பவாதத்தை பற்றி பேசும்போது நான் ஏன் பாஜகவை குறிப்பிடவில்லை என்று. நிச்சயமாக பாஜக அத்தகைய நிலை எடுத்தால் அதுவும் சந்தர்ப்பவாதமாகத்தான் இந்த மேடையில் விமர்சிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஏன் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தீர்கள், அண்ணாமலை இத்தனை சொன்ன பிறகு எப்படி அமைத்தீர்கள் என்பது முதல் கேள்வியாக அத்தனை தொலைக்காட்சி ஊடகத்திலும் அண்ணாமலையை நோக்கி எழும். அண்ணாமலை மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையை நோக்கி எழும். ஆகவே தான் அது அவர்களுக்கு ஒரு சங்கடமான நிலையாக இருந்தது. இங்கே அந்த கூட்டணி அமையாததற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட கணக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெவ்வேறு கணிப்புகள் 15% வரை வாக்குகள் வாங்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவருகின்றன. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் அதை வெளிப்படுத்தும். நாம் நகைக்கலாம். ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இரட்டை இலக்கத்தை தொடும். நான் மீண்டும் உறுதியாக அரசியல் கட்சி கூட்டணிகள் அவர்களுடைய வெற்றிக்காக அதற்கு தகுந்த வியூகங்களை வகுத்தாலும் முன்னர் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டிற்கு உரிய நியாயங்களை, காரணங்களை சொல்ல முடியாமல் திணறுவது என்பது அவர்களுடைய சந்தர்ப்பவாத பார்வையாக மக்களால் பார்க்கப்படுவதுதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு ரமேஷ். அடுத்ததாக திரு ஆளும் ஷானவாஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். மொழி என்பது வெறும் கருவி இல்லை. அது மொழி என்பது அது முக்கியமானது. எனவே தான் மொழிக்காக நிற்கிறோம். ஏன் மொழிக்காக நிற்கிறோம்னா சும்மா தேவையில்லாமல் நிற்கல. ஹிந்திக்கு ஏன் கொடுக்குறீங்க, அது நிறைய பேர் பேசுகிறாங்க அதனால கொடுக்குறோம். சமஸ்கிருதத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க, அது யாருமே பேசலை அதனால கொடுக்குறோம். இந்த ரெண்டுக்கு நடுவில் நாங்கள் கொஞ்சம் இருக்கோம்ல, எங்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறோம். அதுபோல் மோடி தமிழில் பேசக்கூடாதா, அது என்ன குற்றமா? பேச்சாவே இருக்குது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. பேசட்டு, எல்லா இடம் போய் பேசிட்டார். ஐநா சபையில் பேசுகிறாரு, உலகம் முழுவதும் தமிழ் மேற்கோள்களை சொல்கிறார், கணியன் பூங்குண்டனாரை சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறார். நமக்கு அதில் மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் வெறும் பேச்சாளர் இல்லை, அவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய முதன்மை அமைச்சர், பிரதமர். நிதியை ஒதுக்கி இந்த மொழியை வளப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர். அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு 2 மொழிகளுக்கு செய்கிறார். அப்படி செய்யக்கூடியவர் ஏன் மற்ற மொழிகளுக்கு செய்யலைன்னு கேட்குறோம். நம்ம துக்ளக் ரமேஷ் அவர்கள், அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு. பார்க்கத்தான் போறீங்க 15 விழுக்காடுன்னு. அவர் ஒரு 3 விழுக்காடை சுருக்கிட்டார். இன்னைக்கு நேற்று ஊடகங்கள் 18 விழுக்காடுன்னாங்க. அந்த விவாதத்திலேயே பாஜக பிரதிநிதிகள் சொன்னாங்க, இதை நாங்கள் ஏற்கலை. ஏங்க நாங்களும் ஏற்கலைங்கிற, அவங்களும் ஏற்கலைங்கன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 30 விழுக்காடு வந்திருக்கிறோம், இவங்க பொய் சொல்கிறாங்க 18ன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னது 30, டிவி சொன்னது 18.
அவங்க ஆதரவாளராக இருக்கக்கூடிய நம்ம துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொல்லி இருக்கிறது பத்திரிகையாளரா களத்துக்கு போனேன், கள யதார்த்தத்தின் அடிப்படையில் நான் ஒரு ஊடகவியலாளரா சொல்றேன்னு சொல்லித்தான் சொன்னார். அவர் ஆதரவாளரெல்லாம் பேசல, சொல்லல. கள யதார்த்தத்தை நான் சொல்றேன். நான் ஏன் ஆதரவாளர்னு சொன்னேன்னா, பாஜக சந்தர்ப்பவாதம் செய்யவில்லையான்னு கேட்டேன். அப்போ செய்திருக்கிறதுன்னு சொல்லணும் அல்லது செய்யவில்லைன்னு சொல்லணும். ஆனால் செய்தால் எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எதிர்க்கல, செய்தால் எதிர்ப்பு வருமா? எதிர்ப்பு தான் வருதா? இப்போ நாங்களாம் எதிர்த்து தானே இருக்கிறோம். அப்போ அவர் ஏன் எதிர்க்கலைங்கிறது தான் கேள்வி. அப்போ அண்ணாமலை வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். பாஜக ஏற்கனவே 3.71 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு. 3.71 விழுக்காடு வாங்கக்கூடிய இடத்தில் அந்த கட்சி இருக்கும் போதே ஒரு தேர்தல் என்று வந்து விட்டால் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் களத்தை கண்டார்கள். அப்போ 3.71 இருக்கும் போதே நீங்க களத்துக்கு தலைவர்கள் துணிந்து போனீர்களே, இப்போ 18 வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன செஞ்சிருக்கணும்? அவர்கிட்ட கேட்குறாங்க, தேர்தலில் நிற்பீங்களா? நான் ரொம்ப பிஸி, எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு. எல்முருகன் நீலகிரிக்கு போயிட்டாரு, ஆராசாவை வீழ்த்த போறாருனாங்க. அவர் போய் மத்திய பிரதேசத்தில் போய் எம்பி ஆகி போயிட்டார், திரும்பவும் எம்பி ஆகிட்டார். தேர்தலில் போட்டியிடலைங்கிறது தெளிவாக தெரியுது. தமிழிசை அவர்கள் தூத்துக்குடியில் களத்தை சந்தித்தவர், இப்போ அதை பற்றிய பேச்சே இல்லை, புதுச்சேரியில் தான் நிற்க போகிறாங்கன்னு பேச்சு வருது. பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ நிற்கிறாரான்னு தெரியல, விஜயதரணியை கூட்டு வந்து அங்கே பலிகடை ஆக்கிட்டாங்க. அப்போ களத்தை சந்திப்பதற்கு 18 விழுக்காடை நீங்கள் எட்டி விட்டீர்கள் என்றால் களத்தை சந்திப்பதற்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? இது ஒன்று. ரெண்டாவது, 1 விழுக்காடு ஓட்டு முக்கியங்க. தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது 1 விழுக்காடு, அரை விழுக்காடு, 1000 ஓட்டு, 500 ஓட்டு. ஆளா பறக்கிறாங்க கட்சிகள், பெரிய கட்சிகள். இவரால் 100 ஓட்டு இங்க டிரான்ஸ்பர் ஆகுமா? நமக்கு 500 ஓட்டு வருமா? பிடி, அவனை விடாத, அவனை காம்ப்ரமைஸ் பண்ணு, அவனை போய் பேசு, எப்படியாவது அவன் இருக்கிற அந்த ஓட்டை வாங்குறதுக்கு என்ன வழி உண்டோ பாரு. இதுதான் தேர்தல், இதுதான் அரசியல். ஆனா 18 விழுக்காடு ஒரு கட்சி வச்சிருக்குன்னா ஏங்க அதிமுக ஜன்னலையும் கதவையும் சேர்ந்து சாத்துது? ஏங்க தேமுதிக அங்கேயும் இங்கேயுமா நிக்குது? ஏங்க பாமக கூட்டணி உறுதிப்படுத்தாம நிக்குது? யார் உங்களோட உறுதிப்படுத்தியிருக்கா? ஏற்கனவே உங்களோட இருந்த ஜி.கே. வாசன் மட்டும் மீண்டும் அறிவிப்பை புதுப்பிச்சிருக்காரு. கூட்டணி யாருமே வைக்கல. அப்போ 3 விழுக்காடு என்கிற அளவுக்கு இருக்கும்போது உங்களால் 7-8 கட்சிகளை சேர்க்க முடிந்தது. 18 விழுக்காட்டுக்கு நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களோடு இருந்த கட்சிகளும் சிதறி ஓடி இருக்கிறார்களே, இது யாரால்? அண்ணாமலையால் இது நடந்திருக்கு. அப்ப அண்ணாமலை வளர்ந்த பிறகு பிஜேபி வலிமை பெற்றிருக்கிறதா, வலிமை இழந்திருக்கிறதான்னு கேட்டா என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? இப்போ வலிமை இழந்திருக்கு. பிஜேபியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு. எங்களால் செய்ய முடியாத வேலையை செய்த புண்ணியவான் அண்ணாமலை. நன்றி. அடுத்ததாக திரு இடும்பாவரம் கார்த்தியவர்களை நிறைவு பேச்சாளராக பேசாது. முதல் சுற்றில் ஐயா அர்ச்சனமூர்த்தி பேசுகிறப்ப ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். 2வது சுற்றில் அவரே டென்ஷன் ஆகிட்டார், சீரியஸ் ஆகிட்டார். என்னன்னா அவங்க கொண்டாடக்கூடிய இந்தியும் சமஸ்கிருதமும் ஆதிக்கம் பண்ணுது, அதனால் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ், எங்கள் தமிழ் தாய் போராடுறா. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் உயர்நீதிமன்றத்தில் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து தமிழை வந்து அங்கே வழக்காடு மொழியாக மாற்றணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கருவறைக்குள்ளே தமிழ் போக முடியல. அப்போ நாங்கள் போராடத்தான் செய்வோம், குரலப்பு தான் செய்வோம். சரி, நாங்கள் குரல் எழுப்புறதுக்கு இவ்வளவு இங்கே பேசுகிறீங்களே, இங்கே மோடி வர்றப்போ தமிழ் தான் முதன்மையான மொழி, மூத்த மொழி ஏன் பேசுறாரு? பேச வேண்டிய அவசியம் என்ன? ஜெய்காலி ஓம்காலி நீங்கள் இப்போ வெற்றிவேல் வீரர்கள் மாற்றிட்டீங்க. ஏன்னா நாங்கள் அடித்து அடி எப்படி தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிட்டு முருகன் எடுத்துட்டீங்க. தமிழ்நாட்டில் முருகனை பேசுகிறீங்க, கேரளாவில் பேசுவீங்களா? சாமியே சரணமை பாம்பிங்க. கேரளாவில் பேசுகிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் பேசுவீங்களா? ஜெய் ஸ்ரீராம்பிங்க. சரி, மேற்கு வங்காளத்தில் பேசுவீங்களாண்ணா ஓம்காலி ஜெய்காலிம்பிங்க. அந்த பக்கம் மும்பைக்கு போனால் கனவிதாதா மோரியாம்பிங்க. அப்போ பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் துண்டு எனக்கு உட்காந்துக்குவீங்க. உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்கிறது? மாட்டுக்கறி திங்கலாமா? ஆனால் கேரளாவுக்கு போனால் மாட்டுக்கறியை கொண்டாந்து வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுறேங்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா. தேசபக்தியை பற்றி பாடம் எடுப்பாங்க. ஐயா மோடியோட தேசபக்தி என்ன தெரியுமில்ல? ஐயா வந்து சுதந்திர நாள் அன்னைக்கு, குடியரசு நாள் அன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நாட்டு மக்கள் எல்லாரும் தேசிய கொடி ஏற்றுங்க. சரிங்க, நாங்கள் தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்கள் என்ன ஏற்ற போகிறீங்க? நான் கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றுறேன், டீசல் விலை ஏற்றுறேன், முடிஞ்சால் பெட்ரோல் விலை ஏற்றுறேன். இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய தேசப்பற்று. ஐயா பேசுகிறப்ப ஐயா வைகேசன் சொன்னாங்க, இந்த மாதிரி புதிய கட்சியை சிந்திக்க முடியலையே, பேரை சிந்திக்க முடியலன்னாங்க. தமிழ்நாடுன்னு பல 100 ஆண்டுகளாக இருக்குது, புதிய பேரை சிந்திக்க முடியலன்னு மாற்ற முடியாது. எங்களுக்கு நாம் தமிழங்கிறது என் கட்சியின் பேரில் என் இனத்தின் முழக்கம். அதான் நாங்கள் சொல்கிறோம். நான் ஐயாவுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாவை ஐயா மேற்கோள் காட்டினாங்க. அண்ணா முழக்கத்தை முன்வைத்தது திராவிடம். திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரியாது, அறிஞர் பெருமாட்ட கேளுங்கன்ட்டார். முடிஞ்சு.
இன்னைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கலாம், எப்ப வேணாலும் பேச்சப் ஆகும். 99 நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், மறுபடியும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது அம்மையார் ஜெயலலிதா. அதே ஜெயலலிதா அம்மையார் 2004 கூட்டணி வச்சாங்க. இது வரலாறு. வாஜ்பாயை படாத பாடுபடுத்தின ஜெயலலிதாவே கூட்டணி வச்சப்ப எடப்பாடி ஐயா பத்தி சொல்ல தேவையில்லை. அப்புறம் நிறைவா சில செய்தி. இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சிச்சு. மத்திய அமைச்சர்களில் 18 ஆண்டுகள் அங்க வச்சிச்சு. அதுவும் 99 தொடங்கி 2014 வரைக்கும் ஐ.கே. குஜரால், வி.பி. சிங், மன்மோகன் சிங், வாஜ்பாய், தேவகவுடான்னு பல பிரதமர் கீழே மத்திய அமைச்சர் இருந்த திமுக அப்போது நினைச்சிருந்தா மாநில சுயாட்சியை பெற்றிருக்க முடியும், நினைச்சிருந்தா ஆளுநர் பதவியை நீக்கியிருக்க முடியும். 2004 2009 காலகட்டத்தில் வலிமையான இடத்துல இருந்தாங்க, எது ஒன்றும் செய்யல, இனியும் செய்ய போறதில்லை. ஒருவேளை 2024 கெடு வாய்ப்பாக பாஜக மறுபடியும் வந்தா பாஜகவோடு இந்த திமுக இணங்கி போகும். இதுதான் நம்மளோட செய்தி. நாம சமரசம் இல்லாம நாம் சண்டை போடுவோம். இந்த கட்சிகள்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கூட்டணி வைக்கிறீங்க, நான் காசு கொடுக்காம தேர்தல் சந்திப்பேங்கிற உறுதிப்பாட்டை தர முடியுமா? விசிகாவை நாம் தமிழர் கட்சி நட்பு சக்தியாக பார்க்கிறது. ஆனா ஒரே ஒரு செய்தி, 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்த போது விசிகாவும் கூட்டணி இருந்துச்சு. அந்த வரலாற்று செய்தியை மட்டும் பதிவு பண்றேன். மற்றபடி விசிகா வெல்லணும், அவங்க குரல் ஒழிக்கணும்னு சொல்றேன். நட்பு சக்தினா அரசியலுக்கும் கூட்டணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நட்பு சக்தி. ஆமா, சரி. ஆக்கப்பூர்வமான பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. விருந்தினர்கள் 6 பேரும் தங்களுடைய கருத்தில், தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி உருவாவது என்பது, அதனுடைய அடிநாதம் என்பது என்ன கொள்கைக்காக, என்ன கோட்பாட்டிற்காக அது உருவாக்கப்படுகிறதோ அதில் உறுதிகுலையாமல் இருக்க வேண்டும், அந்த உரிமைக்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய லட்சியமாக இருக்கும். அந்த லட்சியத்துக்கான பயணத்தில் தொடர்ந்து நாம் பல்வேறு கரங்களை கோர்த்து கொண்டு நடந்தால் அந்த பயணத்தை இன்னும் எளிதாக்கலாம், பலமாக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணிகள் பயண நேரத்தை அதிகப்படுத்துவது அல்லது கைகளுக்கு பலம் சேர்ப்பது என்கிற அடிப்படையில் சந்தர்ப்பவாதமாக மாறுகிறதா என்று சொன்னால், அது கால மாற்றத்திற்கு ஏற்ப பொது எதிரிகள் மாறுபடும் போது அந்த பலம் பலவீனமும் மாறுபடுகிறது. அதுதான் தேர்தல் வியூகமாகவும் சந்தர்ப்பமாகவும் கால ஓட்டத்தில் மாறுபடுகிறது. அந்த யதார்த்தமான கருத்தைத்தான் விருந்தினர்கள் 6 பேரும் முன்வைத்திருக்கிறார்கள். நாம் பிரச்சனைகளை ஒட்டி நிறைய கருத்துக்களை முன்வைத்தோம். எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அதற்கான தீர்ப்பை வழங்கப் போகிறவர்கள் மக்கள். அந்த மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு என்ன என்பதை நிச்சயம் இந்த கூட்டணி கட்சிகள் எடுப்பது வியூகமா சந்தர்ப்பவாதமா என்பதே முடிவு செய்யும். அந்த வகையில் விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மக்கள் சபை நியூஸ் 8 சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.